கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொல்லப்பட்ட வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த சசிகுமார் கொலை வழக்கு திடீரென சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு. என்ன காரணத்தை முன்வைத்து சிபிசிஐடி விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு? தம்பி, வழக்கமாகவே தமிழகத்தில் மிக முக்கியமான கொலை வழக்குகள் அல்லது கொள்ளை வழக்குகள் எல்லாம் உள்ளூர் காவல்துறையால் விசாரிக்க முடியவில்லை அல்லது விசாரணையில் எந்த முன்னேற்றம் இல்லை என்றால் சிபிசிஐடிக்கு மாற்றுவது வழக்கம். அந்த வகையில் இந்து முன்னணி நிர்வாகியான சசிகுமார் கொலை வழக்கு தற்பொழுது சிபிசிஐடிக்கு நேற்று இரவு மாற்றப்பட்டு உத்தரவு என்பது டிஜிபி பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கில் தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு கடந்த 22ஆம் தேதி வீட்டின் அருகே சசிகுமார் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த முன்னேற்றம் இல்லாததால் தற்பொழுது சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை டிஜிபி மாற்றியிருக்கிறார். அடுத்த கட்டமாக சிபிசிஐடி போலீசார் மேலும் தனிப்படைகளை அமைத்து இந்த விசாரணையை முன்னெடுக்க இருக்கிறார்கள். தம்பி மகாலிங்கம், தனிப்படையினரின் விசாரணை எந்த கட்டத்தில் இருந்தது? வழக்கின் பின்னணி குறித்து சொல்லுங்க. குறிப்பாக சசிகுமார் பயன்படுத்தி வந்த செல்போன் மற்றும் அவரது முகநூல் பக்கங்கள், மேலும் அவரது தொடர்புடைய நபர்கள் யார் என்ற பட்டியலாம் தயார் செய்து அது சம்பந்தமான ஆய்வை மேற்கொண்டார்கள். அதே போல் அவர் எங்கெல்லாம் சென்று வந்திருந்தார், அவருக்கு தொழில் போட்டிகள் ஏதாவது இருக்கிறார்களா, குடும்பத்தில் ஏதாவது எதிரிகள் இருக்கிறார்களா என்ற கோணத்தில் எல்லாம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. மேலும் அவருடைய எந்தெந்த மேடைகள் எல்லாம் பேசியிருக்கிறார், அவர் பிற மதத்தவரை தவறாக பேசியிருக்கிறாரா அல்லது வேறு அமைப்பினரோடு ஏதாவது தகராறு அவருக்கு முன்விரோதம் இருந்திருக்கிறதா என்ற கோணங்களிலும் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது. அந்த சூழ்நிலைதான் தற்பொழுது விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு சவாலான வழக்கு என்றுதான் பார்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுவரைக்கும் எந்தவித தடயங்களோ அல்லது இந்த கொலையை செய்தவர்கள் எப்படி இருப்பார்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்பதை நேரில் பார்த்தவர்களும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு சவாலான வழக்காகவே இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது. சத்யா மகாலிங்கம், இது ஒரு சவாலான வழக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த நிலையில சிபிசிஐடி போலீசார் எப்ப விசாரணையை தொடங்க இருக்காங்க? சிபிசிஐடியோட விசாரணை எந்த கோணத்துல அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு? தம்பி, துடியலூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. கோப்புகள்லாம் கோவை போலீசாரிடம் இருக்கு. இன்று மாலைக்குள் கோப்புகள் சிபிசிஐடி போலீசாருக்கு ஒப்படைக்கப்படும் என தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்று மாலையிலிருந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கு. சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் எந்த வழக்கையும் முன்கூட்டியே இதுதான் வழக்கு விசாரணையுடைய பாதையாக இருக்கும் என்று நிர்ணயம் செய்து கொண்டு விசாரணையை தொடங்க மாட்டார்கள். பல கோணங்களில் விசாரணை என்பது இருக்கும். குறிப்பாக அவருடைய பின்னணி, மேலும் அவர் பயன்படுத்திய செல்போன் மற்றும் அவரது முகநூல் உள்ளிட்ட கணக்குகள் எல்லாம் ஆராய்ந்து தீர்க்கமாக விசாரணை நடத்துவார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது முன்விரோதம் காரணமா என்பதை கண்டறிய வேண்டும். அதாவது முதலில் இந்த கொலை வழக்கில் என்ன காரணம், யார் செய்திருக்க வேண்டும், எதற்காக செய்திருக்க வேண்டும், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடும் விதமாக சிபிசிஐடியினுடைய விசாரணை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தம்பி மகாலிங்கம், தற்போது இந்த கொல்லப்பட்ட சசிகுமாருடைய பின்னணி குறித்து கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. சசிகுமார் இந்து முன்னணி அமைப்பின் கோவை மாவட்டத்தின் செய்தி தொடர்பாக இருந்திருக்கிறார். கோவை மண்டலத்தில் பல்வேறு செய்தியாளர்களோடு செய்தி அமைப்புகளோடும் மிகுந்த நெருங்கிய வகையில் செயல்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மிகவும் சாதுவானவர் என்றும் அங்கிருந்து நாம் பேசிய வரைக்கும் நமக்கு தகவல் கிடைக்கிறது. பிற மதத்தவரை புண்படுத்தும் வகையில் பேசியிருக்க மாட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவர் தொழில் ரீதியான எந்தவித போட்டியோ அல்லது காழ்ப்புணர்ச்சியோ கொண்டவர் அல்ல என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவருக்கு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கிறது என்ற சூழ்நிலையில் இவருக்கு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டு வந்தது. சிலது இந்த கொலைக்கு முன்பாக பாதுகாப்பு என்பது வாபஸ் பெறப்பட்டது. எனவே அதனுடைய பின்னணி குறித்தும் தற்பொழுது போலீசார் விசாரணை செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. தற்பொழுது சிபிசிஐடி விசாரணையில் அந்த அம்சமும் முக்கியமாக இருக்கும். எதற்காக இவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது, தற்போது ஏன் பாதுகாப்பு அகற்றப்பட்டது என்ற அம்சங்களும் விசாரணையில் இருக்கும். எனவே விசாரணைக்கு பிறகு கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளி யார் என்ற முழு தகவல் கிடைக்க வரும். தம்பி மகாலிங்கம், நீங்க இணைப்பிடையாளுங்க. தற்போது நமது திருப்பூர் செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்த விவரங்களை கேட்கலாம். சுரேஷ்குமார், தற்போது இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொல்லப்பட்டதை தொடர்ந்து கோவை மாவட்டம், அதோட திருப்பூர் மாவட்டத்திலையும் சற்று பதற்றமான சூழல் நிலவச்சு, கலவரம் கூட, கல்வீச்சு கூட அங்க நடந்த சம்பவங்களையும் நாம கேள்விப்பட்டோம். இப்ப திருப்பூர்ல நிலைமை கட்டுக்குள்ள இருக்கா? திருப்பூர்ல தற்போதைய நிலை எப்படி இருக்கு? தம்பி தமிழரசன், அதாவது கடந்த 22ஆம் தேதி
கோவையில் உள்ள செய்தி தொடர்பாளர் இந்து முன்னணி செய்தி தொடர்பாளர் சசிகுமார் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. பேருந்து கடைகள் உடைக்கப்பட்டன. இந்த சம்பவம் அரங்குவதற்கு இன்னும் இந்த பதற்றமான சூழல் ஆங்காங்கே நடைபெற்ற வண்ணம் தான் இருந்து வருகின்றன. போலீசார் போதிய பாதுகாப்பு கொடுத்திருந்த போதிலும் நேற்றைய தினம் கூட நள்ளிரவில் திருப்பூரில் ஒரு கோவில் கமிட்டியைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவரது கடையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அப்புறம் மற்றொரு இந்து முன்னணி நிர்வாகி ஒருவரை மர்ம நபர்கள் 5 பேர் பின்தொடர்ந்ததாக ஒரு புகாரும் காவல்துறை தரப்பில் தற்பொழுது வாய்மொழியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றும் சற்று நேரத்தில் அந்த நிர்வாகி தொடர்ந்து அவருக்கு புகாரும் அளிக்க இருக்கிறார். இந்த நிலையில் தான் இப்போ மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் ஆங்காங்கே நடைபெற்று வந்தாலும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. இந்து முன்னணியோட அமைப்போட முக்கிய கோரிக்கையாக இருந்து வந்தது, முக்கியமாக சசிகுமார் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக போலீசார் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தான் அவர்களுடைய நீண்ட ஒரு அழுத்தமான கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று சசிகுமாருடைய கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள துடியலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த நிலையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அதில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்ற ஒரு சூழலில் இப்போது சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு என்பது மாற்றப்பட்டுள்ளது. இந்து முன்னணி நிர்வாகிகளிடம் ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை அவர்கள் எப்படி கொண்டு போய் செல்கிறார்கள் என்பது இந்து முன்னணி நிர்வாகிகள் ஏதோ அறிக்கை வெளியிட்டால்தான் தெரிய வரும். தம்பி தமிழரசு. திருப்பூர் சுரேஷ் மற்றும் மகாலிங்கம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.